மாட்டிக்கொண்டு தவித்த சாரை பாம்பு. தாம்பரம் தீயணைப்பு வீரர்களின் மனிதாபிமான செயல். சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியில் வீசப்பட்ட குளிர்பான டின்னிற்குள் தலை மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடிய 6 அடி நீள சாரை பாம்பை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். தாம்பரம் அடுத்து இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் நலேந்திரகுமார். இவரது வீட்டு தோட்டத்தில் சுமார் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அங்கு கிடந்த காலி கொக்கோ கோலா டின்னிற்குள் எதிர்பாராத விதமாக பாம்பின் தலை சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரமாக போராடியும் பாம்பால் தலையை வெளியே எடுக்க முடியாமல் போனதால் அது வலியால் துடித்தது. இதை கண்ட நலேந்திரகுமார் உடனடியாக தாம்பரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அதிகாரி தமிழ் பாண்டியன் மற்றும் மகாராஜா தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பாம்பின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் டின்னை மிகவும் நுணுக்கமாக வெட்டி எடுத்து பாம்பை விடுவித்தனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 6 அடி நீளமுள்ள அந்த பாம்பு காயமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட பாம்பு ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்த தீயணைப்பு துறையினர் அதனை அருகிலுள்ள வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். பொதுமக்கள் வீசும் பிளாஸ்டிக் மற்றும் உலோக கழிவுகள் இது போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு யமனாக மாறுவதை இந்த சம்பவம் சுட்டிக்காட்டுகிறது. மனிதர்கள் அலட்சியமாக தூக்கி எறியும் சிறு கழிவுகள் கூட வன விலங்குகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. தக்க சமயத்தில் தகவல் அளித்த நலேந்திரகுமாரின் பொறுப்புணர்வும் பாம்பின் உயிருக்கு சேதமின்றி லாவகமாக மீட்ட தீயணைப்பு துறையினருக்கும் மனிதாபிமானமும் பொதுமக்களுக்கிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.